பொங்கல் பண்டிகையும் வந்தாச்சு. எல்லாரும் பொங்கலுக்கு புது துணி போட்டிருக்கப்போ, நம்மால நம்ம பொண்ணுக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு சொல்லிட்டு, தேனோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா, தேனு சின்ன பொண்ணா இருந்தாலும், தன்னோட அம்மாவோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு, "அம்மா என்கிட்ட தான் நெறைய துணி இருக்குல்லம்மா, அப்புறம் எதுக்கும்மா எனக்கு புது துணி? பரவாயில்லம்மா எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டா. அவளோட பக்குவமான பேச்ச கேட்டு அவங்க அம்மா சந்தோஷப்பட்டாலும், அவங்க மனசு அதை ஏத்துக்கல. அடுத்த நாள் பொங்கல். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு தேன்கிட்ட இருக்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கிழிஞ்ச இடத்தையெல்லாம் தச்சு சரி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க தோட்டத்திலேயே பூத்த பூ எல்லாத்தையும் பறிச்சு அழகா அவளுக்காக தொடுத்து வச்சாங்க. அப்புறம் மருதாணி இலைய பறிச்சு அரைச்சு அவ கையில அழகா வச்சு விட்டாங்க. அடுத்த நாள் பொங்கல் அப்போ அவங்க அம்மா சரி பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸோடையும் அவங்க அம்மா தொடுத்து கொடுத்த அந்த பூவோடையும் கை நிறைய இருக்க அந்த மருதாணி கோலத்தோடையும் தேனை பார்க்குறப்போ அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி அவ்வளவு அழகு. அந்த மாதிரி சுவைக்கு சுவை சேர்த்த மாதிரி இந்த வரகரிசி தேங்காய் பால் பொங்கலும் அது கூட இந்த வாழைப்பழ பஞ்சாமிர்தமும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்.